தொடர்ந்து சொல்லு ஒண்ணு கூடாதா நான் அந்தரங்க மாது மெச்சேன் இல்லையா? நானும் நுழைக்கிறதுக்கு தாயா பாக்குறேன். பொண்டாட்டி அடிக்கடிக்கு ஏறி வேலைக்கு போயிடறாள். அன்னைக்கு தான் நுழைச்சு போடலாமா, நாளைக்கு தாமா நுழைக்கலான்னு பாக்குறேன். சிக்க மாட்டுக்கிறாயா? அப்படியா? இந்த 100 நாள வேலை வந்துருச்சு. அப்படின்னா உன் பொண்டாட்டி மேல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்படியாக இருந்தாலும் எனது பெயரோ சரஸ்வதி என்பர்கள். கல்விக்கெல்லாம் அதிபதியாக கூடிய எனது பெயர் கலைமகள் சரஸ்வதி என்பார்கள். சரஸ்வதி உண்மைதான். அப்படியாக இருந்தாலும் சரஸ்வதியாக இருந்தாலும் உன்னை இந்த இடத்த தாய் தந்தை யாரு? அப்படியா? என்னையோ 10 மாதம் 300 நாள் 3000 திசுவி நாடி அங்கத்திலே சுமந்தெடுத்த என் தாயார் தந்தையார் ஆறுன்னு தெரியுமா? தாய் புண்ணியவதி. உன்னை போல ஒரு தாயின் வயிற்றில் நான் பிறந்தவளா? நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? நீங்க எப்படி சொல்வதற்கு முன்பதாக நம்ம வேடத்தை பாராட்டி, ஏன்னா அவங்க ஒரு சொல்ல நீ எப்படி பிறந்த? வேண்டாம், நீ எப்படி பிறந்த சொல்லு. வேண்டாம், என்னால சொல்லி விடுவோம். 3 எழுத்து தான், சும்மா டக்குன்னு சொல்லி விடுவேன். எப்படி சொல்லு பார்க்கலாம். வேண்டாமா? சொல்லி வரட்டுமா? பாடா இருக்குயா நன்றா ஓடி
தேவர் எல்லாம் அமிர்தம் கரையும் பொழுது அந்த அமிர்தே நான் பிறந்தேன். தேவ அமிர்தத்திலே நீங்க பிறந்தீங்க. உண்மைதான். அப்படி பிறந்திருந்தாலும் நான் எந்த நாட்டு மண்ணில் திருமணம் செய்தேன் தெரியுமா? ஆமா, என்னண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சாயா? எனக்கெல்லாம் 2 பொண்டாட்டி. நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா? நீ யார திருமணம் பண்ணல? நான் மாலை முடிந்த அடி அம்மா. அம்மாம்மா, என் மனவர் பேரை வைத்தேனே, தொலைஞ்சிச்சா இல்லையா? ஆயா, முன்னாடி மக்கள் சத்தம், பொன்னாடி மக்கள் சத்தம், நம்ம 2 பேரும் ஆடிட்டு இருக்கிற சலங்காய் சத்தம். இது கேட்காதது சீக்காதனால தெளிவா சொல்லு. அப்படியா? என்னை மாலை முடிந்த மன்னன் பெயரோ அந்த சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என்ன பிரம்மதேவன் என்பார்கள். ஓ, குருமா தேவன். குருமன். ஆமா, இந்த புரோட்டா விட்டுறாங்களா குருமா? ஹோட்டல் கழுவு தின்னுட்டு வா. அட பிரம்மதேவன். பிரம்மதேவன். அப்படியாக இருந்தாலும் நீ வந்த காரணம் என்னடி? அம்மா உங்க வீட்டுக்காரு. அம்மா உங்க வீட்டுக்காரு. ஐயோ, என்னடாச்சு? அம்மா நம்ம வீட்டுக்காரு. ஐயோ சொல்லுடா. ஐயோ அம்மா சொல்லுடா, என்னடா ஆச்சு? ஐயோ, எங்க வீட்டுக்காருக்கு என்னடா ஆச்சு சொல்லுடா. உங்க வீட்டுக்காரு அது சீக்கிரமா சொல்ல போலாமா? விளக்க மாத்தல் அடிக்க எனக்கு இது சொல்றது எழுத. ஆமா, போலாமா? உங்க வீட்டுல இடி விழுவ. ஏன் சாமி மன்னா